உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த வருட பலன்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களை அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். இந்த வருட கிரகங்கள் சொல்லும்போது ராகு, கேது, சனி பகவான் மற்றும் குரு பகவான். இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா மீன ராசியில சனி பகவான் சஞ்சரிக்க போறாரு, கும்ப ராசியில ராகு பகவானும், சிம்ம ராசியில கேது பகவானும், குரு மிதுனத்துல ஒரு 5 மாதங்கள் இருப்பாரு, அடுத்த ஒரு 5 மாதங்கள் கடகத்துல இருப்பாரு, அடுத்த ஒரு 3 மாதங்கள் சிம்மத்துல இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு பயிற்சி பலன்கள் இந்த வருஷம் இருக்கு. இந்த வருட கிரகங்களின் கோச்சாரம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்துது. இப்போ பார்த்தீங்கன்னா 12 ராசி என்பவர்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும் சனி பகவானுடைய பலன்கள் எப்படி இருக்கு, என்ன மாதிரி கொடுக்குது. அஷ்டம சனி என்ன பண்ணும், 7.5 சனி என்ன பண்ணும், அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணும், கண்டக சனி என்ன பண்ணும், லாபஸ்தானத்தில் கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார். அதே போல் ராகு கேதுகளுடைய பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் இயற்கை சுப கிரகம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிரகங்கள் தான் எல்லா விதமான மாற்றங்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம படிச்சுட்டே இருக்கோம், பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ அந்த கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கு என்ன பண்ண போகுது, என்ன கெடுதலை கொடுக்க போகுது, என்ன நல்லதை கொடுக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசி என்பவர்களும் டீட்டெயிலாக உங்கள் ராசிக்கு குரு எங்கே இருக்க போகிறார், என்ன பலனை கொடுக்க போகிறாரு, சனி பகவான் என்ன பலனை கொடுக்க போகிறார், ராகு கேது என்ன பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் சில பிரச்சனைகள் வருது. அப்போ அந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளில வருது, எனக்கு எதை செஞ்சால் நல்லது நடக்கும், எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்குன்னா என்ன செய்யலாம், தொழிலில் ப்ராப்ளம் இருக்குன்னா என்ன செய்யலாம், திருமண தடைகள் இருக்குது, குழந்தை பேர் இல்லாமல் இருக்குது, வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறேன் கிடைக்காம இருக்குது, வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணுறேன் கிடைக்காம இருக்குது, விளையாட்டுத்துறையில் இருக்கவங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள், அதே போல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான பலன்கள். இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு தனி திறமை படைத்த ராசி அன்பர்கள். ஒரு யூனிக்னஸ் உங்ககிட்ட இருக்கும், ஒரு தனி திறமை இருக்கு. நீங்க மற்றவங்களை விட ஒரு விஷயத்தை மாற்றி யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திறன் படைத்தவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். அந்த விஷயத்தை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து அவருடைய பார்வை லாபஸ்தானத்துல விழுது. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஒரு 5 மாசம் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல கூடிய குரு, அடுத்தது 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல ஜூனுக்கு அப்புறம் மாற போறாரு. இது எல்லாமே விருச்சக ராசி என்பவர்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, நீங்க ஒரு மாதிரி ரஃப்பான கேரக்டரா இருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டு மற்றவங்க கிட்ட பெருசா அப்ரோச் பண்ண மாட்டாங்க. அதுதான் உங்களுடைய நெகட்டிவ். நீங்களும் நிறைய விஷயங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு தடவை சொன்னா மட்டும்தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி என்பது நீங்க கிடையாது. ரெண்டாவது நானே எல்லாம் முடிவெடுப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் சிறப்பா இருக்கும். முக்கியமா இது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் கண்டிப்பா பொருந்தும். அப்ப இந்த வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேலையே இல்லை அப்படின்னா இந்த வருஷம் வேலை கிடைச்சே தீரும். அதுல ஒரு பேர் புகழ் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா கிடைக்கும். அது வரைக்கும் நீங்க உங்களுடைய உழைப்பை போடுங்க. நீங்க வித்தியாசமா யோசிக்கக்கூடிய விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணுங்க, அதுதான் முக்கியம். அப்ப வேலையில உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா பிரச்சனைக்கு நீங்க வெறும் வேலை மாற்றம் செய்யலாம், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி வேலை மாற்றம் செய்யும் போது என்ன பண்ணணும்னா நீங்க உங்களுடைய திறமைகள்லாம் என்ன, எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் இதெல்லாம் செய்வேன், இதனால என் கம்பெனிக்கு லாபம் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், பெருசா வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல இந்த விருச்சக ராசி என்பவர்கள் இந்த வருஷம் நீங்க என்ன பண்ணணும்னா
பொருளாதார விஷயம்ல கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒரு 5 மாசம் மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா பணத்தை எங்கேயாவது வீண் விரயம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவார். அப்ப யாரை நம்பியும் பணத்தை கொடுக்க கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, இன்னொருத்தருக்காக கையெழுத்து போடக்கூடாது. முக்கியமா அந்த வட்டி தொழில் செய்யறவங்களுக்கு வேற வழி இல்லை, கடன் கொடுத்து தானே பண்ணணும். அப்ப புதிய நபர்களுக்கு கடன் கொடுக்காம ஏற்கனவே இருக்கக்கூடிய நபருக்கு கடன் கொடுக்கிறது சிறப்பு. அதே போல கடன் வாங்கும் போதும் தேவைக்கு வாங்குறது நல்லது. இல்ல நான் வீடு கட்டலான்னு வாங்குறேன், ஒரு இடம் வாங்கலாம்னு வாங்குனீங்கன்னா அதை கரெக்டா பயன்படுத்தணும். இல்லாம அது வந்த பணத்தை வச்சு வேற ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அந்த பணம் போயிடும். அதுல கவனமா இருக்கிறது நல்லது. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா எப்ப பண்ணலாம் அப்படின்னா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பண்றது நல்லது. அப்ப இந்த சமயத்துல ஒரு வீடு வாங்கலாம், ஒரு இடம் வாங்கலாம், கார் வாங்கலாம், இல்ல ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஒரு அமைப்பு ஜூன் மாசத்துல இருக்கு. அதுக்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல தொழில் செய்யக்கூடிய விருச்சக ராசி என்பவர்கள், தொழில்ல ஒரு நெருக்கடி எப்பவுமே பிரச்சனைகள் இருக்கும். காரணம் என்னன்னா உங்களுடைய முடிவுகள் சில நேரத்துல தப்பா போகும். அதான் பிரச்சனையே. அப்ப என்ன பண்ணணும், நீங்க இந்த வருஷம் நீங்க முடிவெடுக்கும் போது உங்களுடைய கம்பெனில யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கலந்து பேசி ஒரு முடிவு எடுங்க. இல்ல உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்க மனைவி கிட்ட, கணவர்கிட்ட பேசி முடிவு எடுத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் பலவிதமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய முக்கியமான வருஷமா இருக்கும். ஏன்னா இந்த 5ஆம் இடத்துல கூடிய சனி என்ன பண்ணுவாருன்னா 7ஆம் பார்வையை லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. தொழில் மூலமாக லாபம், தொழிலாளர்கள் மூலமாக லாபம், வேலை செய்யக்கூடிய லாபம். அப்ப பல்வேறு விதமான லாபங்களை சம்பாதிக்க என்ன பண்ணும், உங்களுடைய டிசிஷன் கரெக்டா இருக்கணும். அந்த டிசிஷன் மேக்கிங்கை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷம் பெரிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த விருச்சக ராசி என்பது பிசினஸ்ல இந்த வருஷம் ஜெயிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் மார்க்கெட்டிங் நிறைய பண்ணுங்க. காரணம் இந்த 4ஆம் இடத்துல கூடிய ராகு என்ன பண்ணுவார், மார்க்கெட்டிங் பண்ணீங்க அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், லாபங்கள் அதிகமாகும். அதனால பல்வேறு விதமான தொழிலில் நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக லாபம் வரும். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல இந்த 4ஆம் இடத்துல கூடிய ராகு அம்மாவுடைய உடல்நலத்தில் பாதிப்புகளை கொடுக்கும். அம்மாவை ரொம்ப அதிகமாக கேர் எடுத்துக்கணும். அம்மா கிட்ட சண்டை போடக்கூடாது. அம்மா மூலியமாக உங்களுக்கு ஏதாவது சில விஷயங்கள் வருதுன்னா அதனால சில பிரச்சனைகள் வரும். அதில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல இந்த 10ஆம் இடத்துல கூடிய கேது என்ன பண்ணுன்னா நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய நேரத்தில் யாராவது உங்களுக்கு சில தொந்தரவுகள் கொடுப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் தொழிலில் வெற்றி, பேர் புகழ் கிடைக்கும். வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு, வேலை மாற்றம் உறுதியா இருக்கு. அதே போல வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு பிஆர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அங்க ஒரு வீடு வாங்குறதுக்கான அமைப்பு வரும், ஒரு கார் வாங்குறதுக்கான அமைப்பு வரும். ஒரு வேலையில பிரச்சனை இருக்குன்னா வேலை மாறக்கூடிய சூழல் இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் பணம் நிறைய வழிகளில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப என்ன பண்ணணும்னா வரக்கூடிய பணத்தை நான் எதுலையாவது ப்ராப்பரான சோர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஒரு வீடு வித்து வரலாம், இடம் வித்து வரலாம், இல்லை பூர்வீக சொத்து மூலமா உங்களுக்கு பணம் வரலாம், இல்லை யாராவது உங்களுக்கு பணம் வந்து உங்க ஃபேமிலியிலேருந்து வர வேண்டிய ஷேர் இருக்குன்னா அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. இந்த ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றவங்களாம் இந்த வருஷம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 5 மாசத்துக்கு அதுல ஏதாவது நஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், லாஸஸை மினிமைஸ் பண்ணிட்டு பண்றது நல்லது. கொஞ்சம் பேராசை பண்ணீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பா நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல இந்த வருஷம் பாக்கியஸ்தானத்தில் வரக்கூடிய குரு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. திருமணத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதுல இருந்து தீர்வுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல குழந்தை பேரு உறுதியா இந்த வருஷம் கிடைக்கும். விருச்சக ராசி பெண்களா இருக்கீங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த கோளாறுனால குழந்தை பிறக்காம இருக்கும், சில அபாஷன்லாம் நடந்திருக்கும் கடந்த காலம், அதெல்லாம் மாறி இந்த வருஷம் ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை சார் இயற்கையாக கிடைக்கும்னு சொல்றாங்க அப்படின்னா பெண்களா இருக்கீங்கன்னா மாசம் ஆயிட்டீங்க, கன்சீவ் ஆகிட்டீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையெல்லாம் அலையாதீங்க, செய்யாதீங்க. டாக்டரோட அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது. இதை செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு குழந்தை பேர் இந்த வருஷம் உறுதியாக உண்டு. மொத்தத்தில் விருச்சக ராசி என்பவர்களுக்கு ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு மன மாற்றத்துடன், வாழ்க்கை மாற்றத்துடன், உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்பாடுடன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளவளமாக மாறப்போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சாரத்தை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய பலன்கள். உங்க ஜாதகத்துல கிரகணிகளை நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான நற்பலன்களும் தீய பலன்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல ஜாதகத்துல எல்லா கிரகத்தையும் வச்சு சேர்த்து வச்சு பார்க்கணும். முக்கியமா தசாபுத்தி பலன்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்க போகுது, அதுமாரி என்ன கர்ம பலன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க.
முக்கியமாக நிறைய பேருக்கு ராகு திசை நடக்கக்கூடியவர்கள், கேது திசை நடக்கக்கூடியவர்கள், புதன் திசை நடக்கக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகள் எப்போவுமே வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் இருக்கும். அதே போல் சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் குருவுடைய திசை கூட சில பேருக்கு மோசமான பலன்களை கொடுத்துருக்கு. அதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதில் பலன்கள் வராது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது, இது வந்து ஒரு பியூர் சயின்ஸ். இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்துபடி எப்படி வீடை அமைச்சு கொடுக்கறது, நியூமராலஜின்னு சொல்லக்கூடிய பெயரியல் ஜோதிடத்தை பற்றி, பெயரை எப்படி மாற்றி வச்சுக்கலாம், பெயர் எப்படி வைக்கலாம், அது மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு முகூர்த்தம் நிர்ணயம் இருக்குது, அதை எப்படி பார்க்கறது. அது மட்டும் இல்லாமல் கர்ம பலனை சொல்லக்கூடிய சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அது மட்டும் இல்லாமல் தாம்பூல பிரசனம், தேவ பிரசனம் சொல்லக்கூடிய கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசனங்கள் எல்லாமே சொல்லித்தரோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.